தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனையே கண்ணடைந்த மொழில் பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. உற்றாரிலாதார்க்கு உறுதுணையாவன ஓதி நன்னூல் கற்றார் பரவ பெருமை உடையன காதல் செய்ய கிற்பார் தமக்கு கிளரொளி வானகம் தான் கொடுக்கும் அற்றார்க்கு அரும்பொருள் காண்க ஐயாரன் அடித்தலமே ஓ. உற்றாரிலாதார்க்கு உறுதுணையாவன ஓதி நன்னூல் கற்றார் பரவ பெருமை உடையன காதல் செய்ய கிற்பார் தமக்கு கிளரொளி வானகம் தான் கொடுக்கும் அற்றார்க்கு அரும்பொருள் காண்க ஐயாரன் அடித்தலமே. எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். ஐயாரப்பர் திருமுறை மன்றம் அதனுடைய ஸ்தாபகராக இருந்து சமயம் வளர்ப்பதிலே பெரும் பங்காற்றி கொண்டிருக்கின்ற நமது பாராட்டுதலுக்கும் அன்பிற்கும் உரிய கோப்ப நல்ல சிவம் அவர்கள் திருநெறிய தமிழ் பன்னிசை மற்றும் வழிபாட்டு கையேடு நூலினை தயாரித்து இன்றைய நாள் காழியம்பதியிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இதனை பெற்றுக்கொண்ட நமது பாராட்டுதலுக்கும் அன்பிற்கும் உரிய செம்பதிப்பு செம்மல் சிவாலயம் மோகன் அவர்களே, திருவாரூர் ஆன்மீக செம்மல் சிவஜே கனகராஜ் அவர்களே, மற்றும் இங்கே நன்றி உரையாற்ற இருக்கின்ற கடையம் ஆறுமுகம் அவர்களே, மற்றும் கோப்பன் நல்ல சிவம் அவர்களோடு அவர்களிடம் திருமுறை பயின்று வருகின்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பயிற்சியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம். நூல் என்றாலே அது நல்நூலாக இருக்க வேண்டும். அதனால்தான் நன்னூல் நூலுக்கு உரிய இலக்கணத்தை கூறுகிறது. அதிலே திருமுறையை 2 இடம் ஈன்றது. நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு அதை பார்த்துருக்கலாம், இல்லைன்னா போய் பார்க்கணும். அந்த இடத்த இந்த திருமுறை செப்பேடு கிடைத்த இடத்த திருமுறை தெய்வத்தமிழ் திருமுறை ஈன்றெடுத்த பூமி தாய் என்று அந்த இடத்துக்கு பேர் வச்சு அங்கே வச்சிருக்கிறோம். எல்லாரும் அந்த இடத்த போய் வணங்கணும். ஏன்னா நம்ம சிதம்பரத்தில் போய் அது கிடைத்த அறையை நம்மால் பார்க்க முடியல. ஒன்று அங்கே ஓலைச்சுவடியில் கிடைத்தது, இங்கே செப்பேட்டில் கிடைத்தது. பூமி தாயிலேயே அப்படியே இருந்திருக்கலாம் போல இருக்கு. வெளியில வந்து யாருக்கும் இன்னும் பயன்பட முடியாம இருக்கு. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அரசாங்கத்துல சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். நான் அது வந்ததுன்னா ஒரு பெரிய இது மாதிரி அரங்கம் அமைத்து அந்த 600 சொச்சம் செப்பேடுகளையும் படிக்கிற மாதிரி வைத்து அதனுடைய ஒலி அமைப்பையும் அதை ஏற்படுத்தி மக்களுக்கு அது கொண்டு வரணும். ஏன்னா இங்கேருந்து அது அடுத்த மாநிலத்துக்கு கொண்டு போகிறேன் நாங்கள். அது போனால் கனவு போயிடும். அதனால் அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம்.
ஆனாலும் இங்கே அறையில பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணெய் பிறன் அவதாரம் பண்ணுன இடத்தையாவது எல்லோரும் போய் நமஸ்காரம் பண்ணணும். நமக்கு திருநெறிய தமிழ் முதலாம் திருமுறையை கொடுத்ததும் ஞானசம்பந்த பெருமான். அவதாரம் செய்த இந்த தலம் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கின்றது. ஓரிருவாயினை பதிகம் பாராயணம் செய்தபோது அதனுடைய விளைவாக பயனாக இந்த திருமுறை செப்பேடுகள் நமக்கு கிடைத்தது. இந்த திருமுறையை எல்லோரும் எல்லா நாடுகளிலேயும் எல்லா மதத்தினரும் படித்தார்கள். அதான் இதற்குரிய சிறப்பு. ஒரு இஸ்லாமிய பையன் 1ஆம் வகுப்பு படிக்கிறான். ஆனால் அவனுக்கு படிக்க தெரியாது, எழுத்து தெரியாது. 2 நாள்ல அவன் கேள்வி ஞானத்திலேயே அந்த ஓரிரு வாயினையை தினசரி 100 முறை பாராயணம் செய்து திருவெங்கநல்லூர் என்கின்ற ஒரு நம்முடைய பள்ளியில படிக்கின்றவன் 1ஆம் வகுப்பு தான் படிக்கிறான். இஸ்லாமிய பையன். அவன் ஒரு நாளைக்கு 100 முறை இதை பாராயணம் செய்தான். அது ஞானசம்பந்தர் அவனுக்கு கொடுத்த அருள். அதே போன்று எங்கள் தேவார பாடசாலையில ஏன்னா இந்த ஓரிரு வாயினை பதிகம் எவ்வளோ நல்லா படிக்கக்கூடியவங்களுக்கும் தலை தட்டும். அதை 30 நொடிகளில் பாராயணம் செய்யக்கூடிய ஒரு பையன் இருக்கிறான். அது அவன் செய்த ஒரு பெரிய சாதனை. இதெல்லாம் இந்த திருமுறை நமக்கு கொடுத்திருப்பது. அதனால்தான் இந்த திருமுறை படிக்கின்றவர்களுக்கு பொன்னடைந்தார், போகங்கள் பல அடைந்தார். என்னென்ன போகங்கள் இருக்கோ அனுபவிக்கிறதுக்காக அத்தனையும் இந்த காழி மாநகரில் வந்தோம்னா கிடைக்கும். இந்த தலம் மிக உயர்வானது. அதிலே திருமுறையை நாளும் இவர்கள் மட்டுமல்ல, இவங்களுடைய தந்தையார் ஓலைச்சுவடி துறையிலே இருந்தார்கள். அவருடைய தாத்தா கோவிந்தசாமி அவர்கள் அவரே அப்ப அறக்கட்டளை வைத்து திருமுறைகள் செய்தவர்கள். இவர்கள் நம்முடைய தருமபுரம் சாமிநாதனை குருவாக ஏற்றுக்கொண்டு எப்படி ஏகலைவன் மாதிரி அவருடைய திருவுருவத்தையே செய்து வைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு நல்ல பண்பு நல்ல சிவம் அவர்களுக்கு இருக்கிறது. தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் விழாவுக்கு காசி மடத்து அறக்கட்டளைகள் இருந்தபோது அப்போ செல்லுகின்றவர் ஓதுவாமூர்த்திகளை எல்லாம் தன்னுடைய வீட்டிலே அழைத்து பாத பூஜை செய்து அங்கே 1 மணி நேரம் தேவார இசைகளை பாட வைத்து அவர்களுக்குரிய சம்பாவனை கொடுத்து வழி அனுப்புகின்ற பாங்கு அந்த குடும்பத்திற்கு. அதோடு மட்டுமல்ல, வீடு முழுவதும் திருமுறைகளை எழுதி வைத்திருப்பார். அதுல யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பாட்டாவது கண்ணில் பட்டு மனப்பாடம் ஆக வேண்டும் என்கின்ற உணர்வு அந்த குடும்பத்திற்கு இருந்தது. அந்த வகையிலே தான் இன்றைக்கு இதை QR கோடு அதன் மூலமாக திருமுறையை போய் படிக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் உதித்ததே அதுவே பெரிய பாராட்டுதலுக்குரியது. ஏன்னா யாரும் இது செய்யாத ஒரு பெரிய பணியை நல்ல சிவம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நாங்கள் தர்மியாதினத்தின் சார்பிலே ஆப் வெளியிட்டோம். பொன்னம்பலத்திலிருந்து மின்னம்பலம் என்று 10 மொழிகளில் மொழிபெயர்த்து அவைகளை கொண்டு வந்தோம். ஆனால் QR கோடு நம்ம செய்யலை. நமக்கு அந்த அளவுக்கு புத்தி போல. அதை இவர் செயல்படுத்தி இருக்கிறார். ஏன்னா அது எவ்வளோ கஷ்டமானது. ஏன்னா நம்ம எல்லா தேவஸ்தானங்கள்லையும் அதுக்கு பணம் கட்டுறதுக்கு தான் அந்த இது வச்சிருக்கோம். அதில் வச்சிருந்தாலும் கூட அவர் சொன்னது மாதிரி ஏதோ ஒரு புள்ளி மாறினா கூட அது வேற ஏதாவது அடுத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும் பணம். அதே போன்று தான் பதிகத்தை மாற்றி கூட இது காமிக்கும்.
அதற்காக எவ்வளோ உழைத்திருக்கிறார்கள். அது ரொம்ப பாராட்டுதலுக்குரியது. ஆனா அந்த பதிப்பகத்தார் இதை செம்மையாக ஒவ்வொரு கியூஆர் கோடும் போயி அந்த பதிகம் அதுக்கு தான் உரியதா என்று செய்து, பிழை திருத்தம் செய்து, இது ஒரு நல்ல அச்சு தாளிலே இது கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஒவ்வொருவர்களும் தன்னுடைய வீட்டு பூசை அறையில் மட்டும் பூசிப்பதற்காக மட்டுமல்ல, நித்தம் பாராயணம் செய்வதற்கும் உரியது. ஏன்னா, அன்றன்றைக்கு உரிய நம்ம வாழ்க்கைன்னா எல்லா போராட்டங்களும் இருக்கும். அந்த போராட்டத்துக்கு உரிய தீர்வு இந்த திருமுறை பதிகத்திலே, இந்த புஸ்தகத்திலே இருக்கிற திருநெறிய தமிழ். அதனால தான் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று முதல் பதிகத்திலேயே ஞானசம்பந்தர் இங்கே சொல்கிறார். அந்த திருநெறிய தமிழ் திருமுறை வாழ்வியலில் நமக்கு ஏதேனும் ஒரு வகையில அந்த போராட்டங்களிலிருந்து விடுபட வேண்டுமேயானால், இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் வினைதான். "வினை கடிந்தால் உனை பெறலாம்" என்று சொல்வார். ஆனால் வினையை நீக்குவது என்பதுதான் நமக்கு மிக முக்கியம். அதனால்தான் நம்முடைய திருமுறைகள் தான் பரிகாரம் என்றே எதுவுமே சொல்லல. திருமுறையின்படி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணு, இதுதான் பரிகாரமாக சொல்லப்பட்டது. பின்புதான் நம்ம எலுமிச்சம்பழத்துல விளக்கு போடுறது, பூசணிக்காயில விளக்கு போடுறது, மிளகாயில விளக்கு போடுறது ஏகப்பட்ட பரிவாரங்கள் சொன்னாங்களே தவிர, திருமுறைகள் நமக்கு ரொம்ப எளிமையா சொல்லு. "நீ பதிகத்தை பாராயணம் பண்ணு போதும்" என்று நமக்கு செலவில்லாம ஒரு பரிகாரம் சொன்னது நம்முடைய திருமுறைகள் தான். இதை அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டும். ஆனால் அந்த வகையில ஒரு திருமுறைகள் மட்டுமல்ல, எத்தனையோ மறைந்து போன நூல்கள். சமீபத்திலே நம்முடைய சிவாலயம் மோகன் அவர்கள் செம்பதிப்பு செம்மலன் ஒவ்வொரு மறைந்து போய் பிறரால் அது மறந்து போகின்ற நிலைக்கு ஆளான நூல்களை எல்லாம் புதுப்பித்து அவர்கள் நாங்கெல்லாம் இவ்வளோ பெரிய கற்கோயில கட்டிட்டு இருக்கோம். அவர் சொற்கோயில கட்டிக்கிட்டு இருக்காரு. தனியா இதுக்காக ஒரு இது வைத்து. செங்கல்வராயன் பிள்ளை அவருடைய நூல்கள், திருமுறைகளுக்கு எழுத்தெண்ணி அவர்தான் படித்தார். அந்த நூல்களை ஒருவர் ஒரு முறை படிச்சுட்டாங்கன்னா போதும். இப்ப தோடு என்று 12 திருமுறையில எத்தனை இடங்கள்ல வருதுன்னு அவர்தான் அது எழுதி கொடுத்திருப்பார். இப்படி ஒரு அற்புதமான நூல்கள். இதையெல்லாம் தொகுத்து அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். நம்முடைய ஆதீனத்திலே இப்போது 12 திருமுறை மூலம் வெளியிட்டார்கள். இப்போது உரை நூலம் ஆதீனத்தின் சார்பிலே வெளியிட்டது. அந்த நூலினையும் வெளியிடுவதற்காக அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மகா சன்னிதானத்தினுடைய 100ஆண்டு விழாவிலே அந்த நூலினை வெளியிடுவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது ஆரம்பத்திலே அதை மூலத்தை வெளியிட்ட போது நிறைவு விழாவிலே உரையோடு வெளியிட வேண்டும். 16 வால்யம். அது 3வது பதிப்பாக இப்போது அவர்கள் தாமே வெளியிட்டு தருவதாக சொல்லி, அதற்கான இன்றைக்கு ஒரு நூலை வெளியிட்டும், ஒரு நூல் வெளியிடுவதற்குரிய மூல கருத்தாவையும் அவர்களிடம் இதை அளிக்கின்றோம். ஒரு நூல் வெளியிடுவது என்பது சொற்பமானது இல்ல. பல பேர் உழைக்க வேண்டும். பல ரூபாய்கள் செலவழிக்க வேண்டும். அந்த செலவழிப்பதற்குரிய மனம் வேண்டும். அதை தடைகள் வாராத கொடைன்னு அபிராமி பட்டர் சொன்னாரே, இதுக்கு என்ன
கொடை கொடுப்பதில தடைகள் என்ன வரப்போகுதுன்னு. எத்தன பேர் நல்ல உபதேசம் பண்றவங்களும் இருப்பாங்க. எத்தன பேரு அண்ணா அவங்ககிட்ட இல்லாத காச நீங்க ஏன் அத போய் செய்றீங்கன்னு கேட்பான். இதெல்லாம் நம்முடைய வாழ்வியல்ல நடக்கக்கூடியது. இத்தன போராட்டங்களை எல்லாம் சந்தித்தால் தான் ஒரு குழந்தை. ஏன்னா இது நூல் என்பது ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்குரிய சமானம். அந்த ஏன்னா ஒரு "தக்க தசமதி திங்களில் தாயோடு தான்படும் துக்க சாகரம் துயரிடை பிழைத்தின்னார்" மணிவாசகர். அந்த பிரசவம் வேதனை என்பது நூல் வெளியிடுகின்றவர்களுக்கு தான் தெரியும். அந்த சுகப்பிரசவமாக வர வேண்டுமேயானால், அது ரொம்ப பெரிய தவம் செய்திருக்க வேண்டும். அந்த தவத்தை நம்முடைய அ ந நல்ல சிவம் அவர்கள் பெற்றெடுத்து இந்த குழந்தையை பெற்றெடுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு குட்டி போட்டாலும் சிங்கக்குட்டியா பெற்றிருக்கிறார். அதே போன்று நம்முடைய இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் என்கின்ற நிலை வந்த காலத்திலேயும் பல நூறு பிள்ளைகளை பெற்றெடுத்த பெருமை நம்முடைய சிவாலயம் மோகன் அவர்களுக்கு உண்டு. ஏன்னா இந்த நூல் வருவது என்பது சங்க இலக்கியம் ராமலிங்க சாமிகளினுடைய நூல்கள்லாம் அவ்வளோ அற்புதமான வெளியீடுகள். அதோட அவர் வெளியிட்டிருக்கின்ற நூல்கள் ஏன்னா நம்முடைய திருமுறைகளை எல்லாம் கரையான் தான் அதிகமா சாப்பிட்டது. நம்மளை விட அதுதான் அதிகமா ருசிச்சது. அதுக்கு இருக்கிற உணர்வு கூட நம்மகிட்ட இல்லாம போயிட்டுது. ஆனால் நீ எங்களுடைய திருமதிய நீ என்ன செய்யறது? நாங்களே சாப்பிடுறோம்ன்னு சொல்லிட்டு கரையான் அரிக்காத நூல்கள் பேப்பர்ல வெளியிட்டிருக்கிறார் நம்முடைய மோகன் அவர்கள். அது ஒரு தரம் வாய்ந்தது. ஏன்னா ஒரு இதுல சொன்னார், நம்முடைய செல்வ கணபதி அவர் சைவ சமய களஞ்சியம் என்று ஒரு நூல் 10 தொகுதி வெளியிட்டார். நம்முடைய ஆதீன கல்லூரி முதல்வராக இருந்தவர். அப்ப அவர் சொன்னாரு, "ஒரு புஸ்தகத்துக்கு இத்தனை கோடி செலவாகுது. இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் புஸ்தகங்கள் தொகுப்புக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அது இருந்தார். அப்போ ஒரு தொகுப்பு ரூ. 10,000 போட்டிருந்தார். இவ்வளோ காஸ்ட்லா இருந்தா வாங்குவாங்க. நம்முடைய சமயம் ரொம்ப உயர்ந்தது. அதிலிருந்து தரத்துல நம்ம குறையக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அது மாரி அந்த பேப்பர்லேருந்து எல்லா வகையிலயும் தரம் உடையது நம்முடைய சமயம், நம்முடைய திருமுறைகள், நம்முடைய நூல்கள். அந்த நூலினை இன்றைய நாள் திருநெறிய தமிழ், அருநெறிய தமிழ், பெருநெறிய தமிழ் என்றெல்லாம் இந்த தமிழினுடைய சிறப்பை ஞானசம்பந்த பெருமான் போற்றியிருக்கிறார். அது காழி கொம்பில் கோழி என்று இந்த தலத்தினை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சொல்லுவார்கள். கொம்புல கோழின்னு இருக்கிறதுல கொம்பு எடுத்துட்டோம்னா காழின்னு ஆயிடும் இல்லையா? அதனால தான் இது கொம்பில் கோழி என்று இந்த ஊருக்கு பெயர் வச்சார். இந்த தலம் 12 பெயர்களை உடையது. ஞானசம்பந்த பெருமான் அவதார தலம். இந்த தலத்திலே வெளியிடுவது எல்லாருக்கும் அது ஒரு பெரிய சிறப்பு. மற்ற தலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலாக இருந்தால் அதற்கு வைப்பு தலம் என்று சொல்வார்கள். ஆனா எல்லா தலத்திலேயும் ஞானசம்பந்தர் பாடிய தலத்துல அத்தனையிலேயும் சீர்காழி இடம்பெற்ற வைப்பு தலமாக அமைந்திருப்பது ஒரு பெரிய சிறப்பு. வேற எந்த தலத்திலும் இப்படி கிடையாது. ஏன்னா கடைக்காப்புல கடைசி பாடல்ல ஞானசம்பந்தர் தன்னுடைய முகவரியை சொல்லும்போது எப்படி இருந்தாலும் சீர்காழியில ஒரு பேரை சொல்லுவார். அது எந்த ஞானம் மந்த நாவுக்கரசரோ சுந்தரர் சில இடங்கள்ல சொல்றாரு. அதுவும் நாவலூர், திருவாரூர் இந்த 2, 3 தலத்தோட நிற்கிறார். ஆனால் இவருடைய இதுல அந்த வழிகாட்டுதல் ஞானசம்பந்த பெருமானுக்கு அமைந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய புண்ணியம். ஊழி காலத்திலேயும் ஊழிகளாலும் அழிந்த போதும் கூட இங்கே சீர்காழி மட்டும் நிமிர்ந்து நின்று எல்லோருக்கும் அடைக்கலமாக நின்ற தலம் இந்த தலம். காழி மூவர்கள் தமிழிசை மூவர்களை கொண்ட பதி.
சீர்காழிப்பதி. இங்கிருந்து தான் தமிழிசை மிக அற்புதமாக உருவாக்கிய இடங்கள். அதனையும் கூட தொகுத்து இப்போது நம்முடைய சிவாலயம் மோகன் அவர்கள் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதெல்லாம் இப்போ ஸ்வரஸ்தானங்களோடு போடணும். மாரிமுத்தா பிள்ளை போன்றவர்களினுடைய பாடல்கள் நம்முடைய புராணத்தை பாட வேண்டும் என்பதற்காகவே இங்கே தங்க வைத்து ஒரு தம்பிரான் அந்த தமிழிசையை வளர்த்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இந்த திருமுறைக்கு சிறப்பு உடையது. இதில் இந்த திருமுறை எப்படி திருமுறையை ஓரிரு வாயினை இன்றைக்கு நமக்கு செப்பேடுகளை கொடுத்ததோ அதை போன்று நம்மையும் இந்த ஊர் பதிகம்தான் நூல் சாற்றி பார்த்ததிலே என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு காலத்தில் நாங்கள் முன்பு இருந்த இடத்திலிருந்து மீண்டும் ஒரு மனத்தாக்கத்தினால் வெளியே வந்தபோது என்னுடைய வாழ்வை முடித்து கொள்ளுகின்ற நிலை வந்தபோது எப்போதும் இந்த நூல் சாத்தி பார்க்கின்ற பழக்கம் உண்டு. அதில் அன்றைய நாள் நூல் சாத்தி விட்டு அப்புறமா போய் அந்த முடிவுக்கு போவோம்னு நூல் சாத்தினோடனே தாம் என்று மனம் தளரா தகுதியராய் உலகுக்கு ஆம் என்று சரண் புகுந்தார் தமை காக்கும் கருணையினான் ஓமென்று மறைவயில்வார் பிரம்மபுரத்து உரைகின்ற காமன் தன் உடலெறிய கனல் சேர்ந்த கண்ணானே என்ற அந்த திருமுறை பாடல்தான் நம்ம இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறது. இல்லாவிட்டால் பேயாய் திரிவேணும் என்று சொன்னது மாதிரி அப்படிதான் ஆயிருக்கும் நிலைமை. அதனால இந்த திருமுறை நமக்கு ரொம்ப வாழ்வையில் எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது. திருமுறையில நூல் சாத்தி பார்க்கின்ற பழக்கம் ஞானசம்பந்தருக்கே இருந்தது. பின்னே வந்த மெய்கண்டார் அவதாரம் பண்ணுவதற்காக அவர்களுடைய தந்தையார் அச்சுத கலப்பாளருக்கு இருந்தது. அப்படியெல்லாம் அந்த பாரம்பரியத்தில் முன்பு நூல் சாத்தி பார்த்து திருமுறை படித்தோம். இப்ப QR கோடு பார்த்து நாம் திருமுறை பார்ப்பதற்கு வகையை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் நல்ல சிவம் அவர்கள். அதனால்தான் நல்ல சிவமாகவே இருக்கிறார். சிவத்திலே நல்ல சிவம் கெட்ட சிவம் இருக்கான்னா இது நல்ல சிவம்தான் எப்போதுமே சிவமாக இருக்க முடியும் என்பதை உணர்த்தும் வகையிலே திருநெறிய தமிழ் என்கின்ற அற்புதமான இந்த நூல் திருமுறைகள் மட்டுமல்லாது 12 திருமுறைகளோடு குமரகுருபரர், அபிராமி பட்டர் இவர்களுடைய பாடல்களையும் சகலகலா வள்ளி மாலை, அபிராமி அந்தாதி. ஏன்னா இப்போ அடுத்த மாதம் நவராத்திரி வந்துட்டுன்னா உங்களுக்கு அபிராமி அந்தாதியும் சகலகலா வள்ளி மாலையும் உங்களுக்கு தேவை. அதனால் அதெல்லாமும் கூட இதில் அவர் செய்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவர் பேசிய பேச்சுக்கள், எழுதிய கட்டுரைகளும் இங்கே பதிவு இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. யூடியூப் மூலமாக நீங்கள் கேட்டும் கண்டும் பயனுறுவதற்குரிய வகையில் இந்த நூலுக்குள்ள எல்லாம் உள்ளது என்கின்ற வகையிலே இது அமைந்திருப்பது சிறப்புக்குரியது. அனைவரும் இதை வாங்கி படித்து பயன்பெற வேண்டும் என்று விரும்பி எல்லோருக்கும் நமது நல்லாசிகளை கூறி, வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்ட வாசடிகள், வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னி, வாழி அவன் சீர்பாடும் வாய்.